இந்த நாட்டு அரசாங்கம் யாருக்காக, சுப்ரீம் கோர்ட் யாருக்காக, அரசியல்வாதிகள், பியூரோக்ரசி யாருக்காக? மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய பாலிசிஸ் மக்களுக்கு எதிராக இருக்கும் போது நாம் சுப்ரீம் கோர்ட்டை நாடி செல்கிறோம். அதே சுப்ரீம் கோர்ட் மக்களை விரட்டடிக்க தொடங்கிவிட்டால் என்ன செய்வது? எங்கிருந்து நியாயம் கிடைக்கும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாகனங்கள் இன்னைக்கு ரிப்பேர் ஸ்டேஜில் போய் நிற்கிறது. அதற்கான காரணம் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல். 2023க்கு முன்னாடி தயார் செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களுமே, அதாவது 2 வருடம் 3 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களுமே E20 கம்ப்ளைண்ட் வாகனங்கள் கிடையாது. அந்த வாகனத்தை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், இனோவா போன்ற கம்பெனி, டொயோட்டா போன்ற கம்பெனி, அவர்களே கூறிவிட்டார்கள் E10 பெட்ரோலுக்கு மேல நீங்க போட்டீர்கள்னா இதுல வரக்கூடிய ரிப்பேர்ஸ் இது எல்லாம் அதெல்லாம் சரி பார்ப்பதற்கு எந்த விதமான இன்சூரன்ஸையும் நீங்க கிளைம் செய்ய முடியாது. அவர்களுடைய மேனுவல் எழுதி இருக்கிறது. இது மட்டுமல்ல, எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் E20 இன்னைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக E27 கொண்டு வருவதாக நிதின் கட்கரி அவர்கள் கூறிவிட்டார். சுப்ரீம் கோர்ட் has been rejecting these PILs. E20 பெட்ரோல் வழியாக யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்கிற இந்த கேள்வியை மிக ஆழமாக ஒரு டீடைல் ரிப்போர்ட் படி உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறேன். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் ஒரு நபர், ஒரு அமைச்சரகத்தை காணவில்லை. மிஸ்ஸிங் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் புரி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கும் போது 25% 50% வரை டிஸ்கவுண்ட் கிடைத்ததாக கூறுகிறார்கள். குறைஞ்சபட்சம் 35%. அப்போ அந்த லாபம் மக்களுக்கு போய் சேர்ந்ததா? அல்ல அந்த டிசிஷன் யார் எடுத்தார்? வேர் வாஸ் ஹர்தீப் சிங் புரி? உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை குறையும் போது அந்த லாபம் மக்களுக்கு போய் சேரும் என்று கூறுகிறார்கள். வந்ததா? வேர் இஸ் ஹர்தீப் சிங் புரி? உங்களுடைய வாகனத்தில் போடக்கூடிய அந்த E20 பெட்ரோல் அது கிளியரா மென்ஷன் ஆகி இருக்கணும். இது வந்து E20 பெட்ரோல், இது வந்து 100% பெட்ரோல். நீங்க 95 ஆக்டேன் பெட்ரோல் போடுங்க, நீங்க நார்மல் பெட்ரோல் போடுங்க, எல்லாத்திலையுமே 20% பெட்ரோல் 20% எத்தனால் கலந்ததாக கூறுகிறார்கள். இதை வைத்துதான் இந்த PIL போடப்பட்டது. 2 வருடத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட வாகனங்கள், அந்த வாகனங்களில் 100% பெட்ரோல் போட்டால் மட்டும்தான் அந்த வாகனம் சரியாக இயங்கும். கம்பெனிகளை கூறுகிறார்கள் இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய முடியாது. இதை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். எதற்காக? நிதின் கட்கரி 2014ஆம் ஆண்டிலிருந்து, அவருக்கும் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிக்கும் என்ன கனெக்ஷன்? 2014ஆம் ஆண்டிலிருந்தே எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலை புஷ் செய்யக்கூடிய நபர் யார் என்றால் நிதின் கட்கரி. நிதின் கட்கரியுடைய ரிலேஷன்ஷிப் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த சுகர் லாபியுடன் எந்த அளவில் இருக்கிறது, அவருடைய குடும்பத்திற்கு என்ன லாபம் கிடைத்தது, அனைத்துமே இன்னைக்கு நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். இதை தாண்டி நிர்மலா சீதாராமன் மிடில் கிளாஸ் உடைய ஒரு ட்ரீம் வாகனம், ட்ரீம் பைக் என்று நீங்க பார்த்தீர்கள்னா புல்லட், ஜாவா, KTM போன்ற வாகனங்கள், அதை நீங்க வாங்கக்கூடாது. இது ஒரு பிரீமியம், சூப்பர் பிரீமியமான பைக். அதனால் நீங்க 40% GST செலுத்தினால் மட்டும்தான் இதை நீங்க வாங்க முடியும். எந்த அளவில் இந்த நாட்டு மக்களை புழிஞ்செடுக்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். எங்கேயுமே நீதி நியாயம் கிடைக்கவில்லை. மக்களுக்காக எந்த பாலிசியும் இவர்கள் கொண்டு வருவதில்லை, வெளிப்படையாக கொண்டு வருவதில்லை. கார்பரேட்டிற்காக தான் இந்த நாட்டு அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு மோடி அண்ட் ஷா ஒரு மிகப்பெரிய அக்னி பரீட்சையை சந்திக்க போறார்கள். செப்டம்பர் மாதத்தில் ஏராளமான தேதி இவர்களுக்கு அக்னி பரீட்சையாக மாறப்போகிறது. 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை RSS நாக்பூரில் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு இருக்கிறார்கள். மோடி ஷா இந்த தலைமையில் 11 ஆண்டுகளில் எந்த விதமான நஷ்டம் பிஜேபிக்கு ஏற்பட்டது, RSSற்கு ஏற்பட்டது, அதை பற்றி விசாரிக்க போறார்கள். 2வது, மோடி ஷா கையில் இருக்கக்கூடிய அந்த பவரை குறைக்கும்படி பிஜேபியுடைய அடுத்த நேஷனல் தலைவரை தேர்வு செய்யக்கூடிய வேலையை நேரடியாக RSS பார்க்க போகிறது. அதாவது குஜராத் லாபியிடம் இருந்து அந்த பவர் ஷிஃப்ட் ஆகி நாக்பூர் செல்ல இருப்பதாக கூறுகிறார்கள். செப்டம்பர் 9ஆம் தேதி மோடி ஷாவிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அக்னி பரீட்சை.
வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். ஏராளமான நபர்களை இவர்கள் ஓரம் கட்டினார்கள். பிஜேபிக்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களை, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான எம்பிக்கள் இன்னைக்கு ரெபலியன்ஸ் ஆக மாற தொடங்கி விட்டார்கள். அதாவது மோடி அண்ட் ஷா அவர்களுடைய ஆட்சி மாற வேண்டும், பிஜேபிக்குள்ள இருந்து வேறொரு தலைவர் வரட்டும் பரவாயில்லை, ஆனால் இவர்கள் இருக்கக்கூடாது என்று நம்பக்கூடிய ஏராளமான பிஜேபி சார்ந்த தலைவர்கள் அவர்கள் கிராஸ் ஓட்டிங் போடுவதாக தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சி ஒரு பக்கம், RSS ஒரு பக்கம், பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களே இன்னொரு பக்கம். அப்போ மோடி ஷாவிற்கு இருக்கக்கூடிய அடுத்த சேலஞ்ச் செப்டம்பர் 9 செப்டம்பர் 12 முகேஷ் அம்பானி அமெரிக்கா செல்ல இருக்கிறார். டொனால்ட் ட்ரம்புடன் ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. டாரிஃபை பற்றி, மற்ற பிசினஸஸ்களை பற்றி, இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏராளமான அரசியல் மாற்றங்களை பற்றி அங்க அந்த மீட்டிங்கில் பேச இருக்கிறார்களா? இதிலிருந்து வரக்கூடிய விளைவு ஏற்கனவே முகேஷ் அம்பானி மற்றும் மோடிக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு விட்டது. அப்ப அந்த விரிசல் காரணமாக அதுல இருந்து 3 நாட்கள் கழித்து அனந்த் அம்பானி விவகாரத்தை வைத்து முகேஷ் அம்பானியை கார்னர் செய்யக்கூடிய வேலையை மோடி பார்க்க தொடங்கிவிட்டாரா? 15 செப்டம்பர் 15 வந்தாரா ஜூவை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட இருக்கிறது. வந்தாரா ஜூவில் நடக்கக்கூடிய ஏராளமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ், இந்த வந்தாரா ஜூவை திறந்து வைத்த நபரே பிரைம் மினிஸ்டர் மோடி தான். அப்போ அனந்த் அம்பானி வழியாக முகேஷ் அம்பானியை கார்னர் செய்யக்கூடிய வேலையை மோடி அண்ட் ஷா பார்க்க தொடங்கி விட்டார்களா என்கிற கேள்வி. செப்டம்பர் 17 மிக முக்கியமான நாள், பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய பிறந்த நாள். 75 ஆண்டுகள் ஆகிவிடும். 75 ஆண்டுகள் என்றால் அத்வானி அவர்களை, முரளி மனோகர் ஜோஷி அவர்களை, இது போன்ற ஏராளமான மூத்த தலைவர்களை மோடி அண்ட் ஷா நீக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள், கார்னர் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார்கள். 75 ஆண்டுகள் ஆன உடனேயே பதவி விலக வேண்டும் என்று RSS தலைவரான மோகன் பாகவத் கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ செப்டம்பர் 17 பின்பு கூடிய சீக்கிரம் பிரைம் மினிஸ்டர் மோடி பதவி விலகுவாரா என்கிற அந்த கேள்வி. இந்த அனைத்துமே இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அதனால் இந்த தேதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனால் பாலிசிஸ், ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய அந்த க்ரூட் ஆயில், இதை தாண்டி மக்களுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டம், இந்த 3 விஷயத்தையுமே மிகவும் ஆழமாக இதற்கு மேல் நீங்க பாருங்கள். யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரியுடைய குடும்பத்திற்கு என்ன லாபம் போய் சேர்ந்தது? காரணம், 2014 ஆண்டிலிருந்தே நிதின் கட்கரி மற்றும் தான் எத்தனால் பிளெண்ட் பெட்ரோலுக்காக இந்த அளவில் புஷ் செய்து வந்தார், இந்த அளவில் சப்போர்ட் செய்து வந்தார். பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி, பெட்ரோலியம் மினிஸ்டர் வழியாக இந்த தகவல் வெளிவரவில்லை. E20க்கு அப்புறம் E27, 2030 எந்த அச்சீவ்மெண்ட்டை நாங்கள் செய்ய இருந்தோமோ அது 2025 முடிச்சு விட்டோம் என்கிற அந்த விஷயத்தெல்லாம் அவர்கள் கூறவில்லை. நிதின் கட்கரி வீட்டில் ஒரு இனோவா இருக்கிறதா, 100% எத்தனால்ல தான் அதை ஓட்டி வருகிறார்களாம், எந்த பிரச்சனையும் கிடையாதான். எந்த நாட்டில் 100% இனோவா தயாரிக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து கூறுங்கள். இன்னும் டொயோட்டாவே ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள். நிதின் கட்கரிக்கு மட்டுமே தனியாக E100 கம்ப்ளைண்ட் இனோவாவை தயாரித்து கொடுத்து விட்டார்களாம், எந்த பிரச்சனையும் வரவில்லையா? சரி, growth of நிதின் கட்கரிஸ் ஃபேமிலி, இதை நீங்க பாருங்க. நிதின் கட்கரிக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், நிகில் கட்கரி மற்றும் சாரங் கட்கரி. நிதின் கட்கரியே ஒரு கம்பெனியை தொடங்கினார், பூர்த்தி குரூப் என்கிற இந்த கம்பெனி. அதாவது சுகர் லாபிக்காக ஒரு மிக முக்கியமான கம்பெனிகளில் இந்த கம்பெனியும் ஒன்று. இன்னைக்கு பூர்த்தி குரூப்பை நிதின் கட்கரியுடைய முதல் மகனான நிகில் கட்கரி தான் பார்த்து வருகிறார். போன வருடம் வரை இந்த கம்பெனிக்கான வருட லாபம் 17 கோடி ரூபாய். இந்த வருடம் ஒரே வருடத்தில் நிதின் கட்கரியுடைய இந்த கம்பெனி, மகனுடைய கம்பெனிக்கு வந்த லாபம் 510 கோடி ரூபாய். 17 கோடி ரூபாயிலிருந்து 510 கோடி ரூபாய். ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த கம்பெனியுடைய மதிப்பு 2700% உயர்ந்திருக்கிறது. 2700% உயர்ந்திருக்கிறது. இதே கம்பெனி ஒரு MIO சைன் செய்திருக்கிறார்கள், சென்னை பேஸ்ட் ராம் சரண் குரூப், எத்தனாலை தயாரிப்பதற்காக. இன்னொரு கம்பெனி ப்ரீ எத்தனால் பாலிசி, அதாவது 2014 முன்னாடி நீங்க பார்த்தீர்கள், இந்த கம்பெனி வருடத்திற்கு அதிகபட்சம் லாபமே 20 கோடி ரூபாய்க்கு தான் பார்த்து வந்தார்கள். 2017 அப்புறம் இந்த கம்பெனி
இந்த பாலிசி வழியாக அரசாங்கத்திற்கு எத்தனால் சப்ளை செய்ததால் ஒரே வருடத்தில் 510 கோடி ரூபாய் எப்படி சம்பாதித்தார்கள். சாரங் கட்கரி இரண்டாவது மகன். இவர் நடத்தக்கூடிய கம்பெனியின் பெயர் மானஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியும் நேரடியாக அரசாங்கத்திற்கு எத்தனாலை வித்து வருகிறார்கள். இவர்களுக்கும் அதே அளவில் லாபம் போய் சேர்கிறது. இவர்கள் மட்டுமல்ல, இதே போன்ற பிரைவேட் கம்பெனிகளில் ஓஎஸ்எஸ் குரூப், மத்திய பிரதேசத்தை சார்ந்த இந்த குரூப் 600 கோடி ரூபாய் லாபத்தை பார்த்திருக்கிறார்கள். கேரளாவில் இவர்களுடைய ஃபேக்டரி இருக்கிறது. சாம் டிஸ்லரிஸ் மத்திய பிரதேசத்தை சார்ந்த இன்னொரு கம்பெனி. மத்திய பிரதேசம் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியோடைய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு இடம். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சோம் டிஸ்லரிஸ் பிஜேபிக்கு நேரடியாக 335 கோடி ரூபாயை டொனேஷனாக எலக்ட்ரோரல் பாண்ட் வழியாக கொடுத்தார்கள். அதற்கு பின்புதான் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இவர்களுக்கு போய் சேருகிறது. அப்ப சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் இந்த எத்தனால் லாபி, சுகர் லாபி வேலை பார்த்திருக்கிறது. யாருக்கு லாபம்? நீங்க போய் பெட்ரோல் போட்டு உங்களுடைய வாகனம் ரிப்பேர் ஆனால் எங்களுக்கு கவலைகள். இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு கவலைகள். சுப்ரீம் கோர்ட்டில் நீங்க போனீர்கள்னா சுப்ரீம் கோர்ட் உங்களை விரட்டடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறது. அப்போ மக்கள் எங்க செல்வார்கள்? சரி, எத்தனால் வழியாக மக்களுக்கு லாபம் போய் சேரும் என்று கூறினார்கள் இல்லையா? ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த பெட்ரோல் க்ரூட் ஆயில் வழியாக மக்களுக்கு லாபம் வந்து சேரும் என்று கூறினார்களா இல்லையா? என்ன ஆச்சு? ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கிய க்ரூட் ஆயில் குறைஞ்சபட்சம் 25% 50% வரை டிஸ்கவுண்ட் கிடைத்தது. குளோபல் பெஞ்ச் மார்க் $20 to $30. இந்தியாவிற்கு ரஷ்யாவிடமிருந்து வந்த அந்த க்ரூட் ஆயிலோட விலை $20 to $30 பர் பேரல். 2023-2024 அதாவது ரஷ்யா யுக்ரைன் போருக்கு பின்பு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 40% க்ரூட் ஆயிலை இம்போர்ட் செய்திருக்கிறது. இதற்கு முன்னாடி ஒரே ஒரு % மட்டும்தான். $2.5 to $5 பில்லியன் அந்த க்ரூட் ஆயிலை நாம் இம்போர்ட் செய்திருக்கிறோம். இதனால் யாருக்கு லாபம்? 2 கம்பெனிகள், நைரா மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் $60 பில்லியன் ரிஃபைன்ட் ப்ராடக்ட்ஸ்களை 2024 and 2025 எக்ஸ்போர்ட் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் குஜராத்தை சார்ந்த இன்னொரு கம்பெனியான நைரா. அரசாங்கத்திற்கு லாபம் 1.64 lakh crore. அரசாங்கம் இம்போர்ட் டியூட்டி வழியாக சேமித்த பணம் 1.36 lakh crore. மக்கள் அன்னைக்கும் 100 ரூபாய் தான், இன்னைக்கும் 100 ரூபாய் தான். எத்தனால் கலந்த பெட்ரோல் 100 ரூபாய் தான், எத்தனால் இல்லாமலையும் 100 ரூபாய் தான். ஆனால் இன்னைக்கு அது மாறிவிட்டது. இன்னைக்கு உள்ள நிலையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அப்போ பெனிஃபிட் யாருக்குன்னா நிதின் கட்கரியோடைய மகன்களுக்கு. பெனிஃபிட் யாருக்குன்னா ரிலையன்ஸ் அண்ட் நைரா போன்ற தனியார் கம்பெனிகளுக்கு. மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. இதை வைத்துதான் இந்த பிஐஎல் போடப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனால் கலந்த பெட்ரோல் வழியாக யாருக்கு என்ன லாபம் போய் சேர்கிறது என்று நீங்க விளக்க வேண்டும் என்று அந்த பிஐஎல் போட்டார்கள். பட் சுப்ரீம் கோர்ட் had rejected this. இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள் ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், அதாவது பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அண்ட் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இவர்களுக்கு என்ன லாபம்? 1 lakh crore, எல்லாருக்கும் சேர்த்து 1 lakh crore. பட் for Reliance and Naira, that means more than 60% of total business were done by 2 private companies. Trump இன்னைக்கு 50% டாரிஃபை போட்டு விட்டார். இதனால் யாருக்கு நஷ்டம்? 20 லட்சம் மக்கள் தன்னுடைய வேலையை இழக்க போறார்கள். மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் women, பெண்கள். ஏன்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நீங்க பார்த்தீர்களா, பெண்கள் தான் ஃபேக்டரிஸ்களில் வேலை பார்த்து வருகிறார்கள். அப்போ 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்கள் வேலைகளை இழக்க போறார்கள். அது ஒரு பக்கம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி படுக்க போகிறது, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி படுக்க போகிறது, ஷ்ரிம் இறால் பிசினஸ் படுக்க போகிறது, விவசாயிகள் காட்டன் படுக்க போகிறது. இது போன்ற ஏராளமான செக்டர்ஸ்களை இன்னைக்கு பாதிக்கக்கூடிய இந்த டாரிஃப், அமெரிக்கா வழியாக வந்த இந்த டாரிஃப் யாருக்கு லாபம் போனது? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு லாபம் போனது, அடானி போன்ற கார்பரேட்டுக்கு லாபம் போனது. பட் அதை பெனல்டி வழியாக யார் சரிபார்க்க போகிறார்? மக்கள். 40% ஜிஎஸ்டி யார் மீது? மக்கள் மீது. எத்தனால் பிளெண்ட் 20% எத்தனால் பிளெண்ட் பெட்ரோல் யார்?
மக்கள். யாருடைய வெஹிக்கிள்ஸ் பாதிக்கப்பட இருக்கிறது? மக்கள். அப்போ மக்களுக்கான இந்த பாலிசியா இல்லையா என்று நீங்க பாருங்கள். சியான் அக்ரோ என்கிற இந்த கம்பெனிக்கு லாபம் போகிறது. நிதின் கட்கரி, ரிலையன்ஸ் அம்பானி, ஓஎம்சி என்கிற பல கம்பெனிகள் அனைத்துமே தனியார் கம்பெனிகள் தானே. அரசாங்கத்திற்கும் லாபம் போயிருக்கிறது. பட் அரசாங்கம் அந்த லாபத்தை உங்களிடமிருந்து ஷேர் செய்ய மறுத்து வருகிறார்கள். சரி, இப்ப இந்த எத்தனாலையே நீங்க பாருங்கள். 1 லிட்டர் எத்தனாலை தயாரிப்பதற்கு என்னெல்லாம் தேவை? 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்கக்கூடிய அந்த காஸ்ட் 60 to 65 rupees, 60 to 65 ரூபாய். இப்போ இந்த எத்தனாலை தயாரிப்பதற்காக எத்தனையோ 1000 லிட்டர்ஸ் தண்ணீரும் தேவைப்படுகிறது. அப்போ பெட்ரோலை விட ஒரு லிட்டர் எத்தனாலுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறது. கம்பெனிகளே வெளிப்படையாக கூறிய இந்த விஷயம், அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இது போன்ற கார்பரேஷனே கூறிய விஷயம், எத்தனால் கலந்ததால் விலை குறையாது. ஏன்னா அந்த எத்தனாலை தயாரிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அதில் ஏற்படக்கூடிய செலவு பெட்ரோலை விட அதிகமாக இருக்கிறது. அப்புறம் எதற்காக இதை நீங்க கலந்தீர்கள்? பிகாஸ் நிதின் கட்கரியுடைய மகனின் கம்பெனிகளுக்கு இந்த லாபம் போய் சேரணும். 17 கோடி ரூபாயிலிருந்து டுடே ஹி சிட்டிங் அட் 510 crores, 510 கோடி ரூபாய் ஒரு வருடத்தில். இது ஒரு கம்பெனி மட்டும், அது போன்ற ஏராளமான கம்பெனிஸ் அவர்களுடைய கையில் இருக்கிறது. வாட்டர் வேஸ்டேஜ் ஒரு பக்கம். இப்போ மக்களுடைய நிலையை கொஞ்சம் பாருங்கள். கேனடா 2023க்கு முன்னாடி தயார் செய்யப்பட்ட ஒரு வாகனம் இருக்கு சார். என்னால் இந்த அடிக்கடி செலவெல்லாம் பண்ண முடியாது. 100% பெட்ரோல் எங்க கிடைக்கும்? சரி, 100% பெட்ரோல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல கிடைக்கிறதா, பாரத் பெட்ரோலியம்ல கிடைக்கிறதா, அல்ல ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம்ல கிடைக்கிறது, இன்னும் ஷெல்னு ஒரு கம்பெனி இருக்கு அங்க கிடைக்கிறதா? அலசி பார்க்கும்போது ஆக்டேன் 91 என்கிற ஒரு பெட்ரோல் இருக்கிறது. இதுல 20% எத்தனால் கலந்ததாக கூறுகிறார்கள். அடுத்தபடியாக XP 95, இந்த 91 ஆக்டேன் வந்து ரெகுலர் பெட்ரோல், 87 to 91. XP 95 போடுறேன், அப்போ 5% தானே எத்தனால், 95% பெட்ரோல் கிடைச்சிருமே? கிடையாது. அதே டெஸ்ட் செய்து பார்க்கும்போது 20% எத்தனால் XP 95லையும் கலந்ததாக கூறுகிறார்கள். ஸ்பீட் 97, இது இன்னும் கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு. இதுல நீங்க பார்த்தீர்கள்னா 10% எத்தனால் கலந்ததாக கூறுகிறார்கள். பவர் 95 15%, பவர் 99 பெட்ரோல், 1% தான் எத்தனால் கிடையாது, 11% எத்தனால் கலந்ததாக கூறுகிறார்கள். பவர் 100 ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வித்து வருகிறது. இதுல 5% வரை எத்தனால் கலந்துதான் கொடுக்கிறார்கள். அதாவது 100% பெட்ரோல் அங்கேயும் கிடையாது. ஷெல் வி பவர் என்று ஒரு ஸ்பெஷல் பெட்ரோல் இருக்கிறது, 15% எத்தனால் இங்கேயும் இருக்கிறது. XP 100 இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் கிடைக்கிறது, 100% பெட்ரோல். இதோட விலை என்ன? 160 ரூபாய், 160 rupees per liter. இது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தில்லுமுள்ளு. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு ட்வீட் வழியாக இதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஃபர்ஹான் என்கிற ஒரு எண்ட் யூசர் கேட்ட கேள்விக்கு பதில். டியர் ஃபர்ஹான், HPCL adheres to government norms on ethanol blending. Ethanol content is approx 20% in regular petrol, 15% in power, 11% in power 99, and up to 4.5 in power 100. இது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உடைய அப்ரூவ்ட் ஹேண்டில் இருந்து கிடைத்த அந்த பதில். நான் மேலே காட்டிய அதே விஷயம்தான். பாரத் பெட்ரோலியம் அவர்களுக்கும் மக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார், சார் என்னுடைய மைலேஜ் ட்ராப் ஆகிருக்கு, எங்கே தான் எனக்கு 100% பெட்ரோல் கிடைக்கும்? பாரத் பெட்ரோலியம் அங்கித்திற்கு கொடுத்த பதில், we'd like to inform you that ethanol blending varies across fuel types. Normal petrol contain 20% ethanol. நார்மல் பெட்ரோல்ல 20% எத்தனால் இருக்கு. பவர் 95 நீங்க வாங்குனீங்கன்னா 15% இருக்கு. பவர் 99ல 11%, பவர் 100ல 4.5%. அதாவது பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் எங்க நீங்க போனார்களும் 100% பெட்ரோல் கிடைக்காது. Which petrol has least ethanol?
இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் கிடைக்கக்கூடிய HP 100 உங்கள்ட்ட பணம் இருந்தால் 160 ரூபா கொடுத்து அந்த பெட்ரோலை போட்டுக்கோங்க. இல்லைன்னா ரிப்பேர் ஷாப்பில் போய் மெக்கானிக் ஷெட்டில் போய் உங்களுடைய வாகனங்களை ரிப்பேர் செய்து கொண்டிருங்கள். இதுதான் இந்த நாட்டு அரசாங்கம் மக்களுக்கு செய்த தொண்டா. அப்போ சுப்ரீம் கோர்ட் இது போன்ற கேள்விகளுக்கு எதற்காக பதில் கொடுக்கவில்லை? பிரேசிலை நீங்க எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுகிறீர்கள். பிரேசில் நாட்டில் ஒவ்வொரு பெட்ரோலுக்கும் மேல நீங்க அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்கை பார்க்கலாம். E5, E10, E20, E27, E35, E100 உங்களுடைய வாகனத்திற்கு என்ன கம்ப்ளைண்ட் செய்கிறது, அதன்படி அந்த விலையும் கூடும் குறையும். இங்கே ஃபிளாட் பிரைஸ் ஃபார் எவ்ரிதிங். E20 அதற்கான அடையாளம், அதற்கான ஐடென்டிபிகேஷன் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிகளுக்கு நீங்க லாபத்தை கொடுத்திருக்கிறீர்கள், நைரா போன்ற கம்பெனிகளுக்கு இந்த லாபத்தை கொடுத்திருக்கிறீர்கள், மக்களுக்கு எந்த லாபமே கொடுக்கவில்லை. அப்போ மக்கள் மீது எதற்காக இந்த பெனல்டி? மக்கள் எதற்காக தன்னுடைய வாகனங்களை ரிப்பேர் மோடில் கொண்டு போக வேண்டும்? மக்கள் ஏன் இந்த E20 பெட்ரோலை தன்னுடைய வாகனங்களில் போடும்? 23க்கு மேல 25க்கு மேல நீங்க புதிதாக வாங்கக்கூடிய அந்த வாகனங்கள் அதுல நீங்க போட்டால் எந்த பிரச்சனையும் அல்ல. பட் அதற்கு முன்னாடி உள்ள வாகனம் போன வருடம் 2024 வரை தயாரிக்கப்பட்ட டொயோட்டா இனோவா, அந்த டொயோட்டா இனோவாவில் இருக்கக்கூடிய மேனுவலை படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். E10 இதை தாண்டி நீங்க பெட்ரோல் போடக்கூடாது. And Nitin Gadkari saying we will bring E27 now. E27 without any notification, without any concern discussed with the manufacturers or the public, and Supreme Court says we reject this BIL. சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இந்த வீடியோ வழியாக ஏராளமான கேள்விகள் வெளிவர வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டிடம் இது போன்ற ஏராளமான PILsகள் போய் சேர வேண்டும். சுப்ரீம் கோர்ட் கேட்காத வரை, மக்களுடைய இந்த குறைகளை கேட்காத வரை திரும்பி இந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு கிடைத்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்யுங்கள், பகிருங்கள். எங்களோட உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாகவும் உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.